இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது நமக்கு உண்மையிலே ரொம்ப டவுன் ஆகுது. அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ இது வந்து வீக்கெண்ட். ஸோ நம்ம வந்து வீக்கெண்ட் இன்றைக்கி பேக்கிங் ஓடி நம்ம விலாகை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் நாளைக்கு நான் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன். ஸோ குட்டீஸ்க்கு மாறனுக்கு மித்ராக்கெல்லாம் ஆப்வியஸ்லி நான் ப்ரௌனீஸ் வந்து அடிக்கடி பேக் பண்ணுவேன். பட் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக பிளாண்டீஸ் அப்படிங்கிற ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு நிறைய வெர்ஷன் ப்ரௌனீஸ் வந்து செஞ்சு காணிச்சிருக்கேன். ஸோ இது வந்து இதோட பேர் பிளாண்டீஸ். அண்ட் இது நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ண போகிறோம், ஹோல் வீட் ஓட்ஸ் எல்லாம் வச்சு. ஸோ இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்ம அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு ப்ரௌனி பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி ஓரத்தில் வச்சுருங்க. இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் வைஸில் நான் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம நெய் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ 1/2 கப் நெய் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் ஒரு பிஞ்ச் உப்பு தேவை, 1/2 கப் சுகர், அதுக்கப்புறம் ஒரு முட்டை வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இதுக்கு பதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், புளிக்காத கெட்டி தயிர் யூஸ் பண்ணலாம். 1/2 கப் ஓட்ஸ், அதை நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மிக்சியில் கோஸாக இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் கோதுமை மாவு, ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இந்த பேக்கிங் பவுடர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு லிஃப்ட் கொடுக்கறதுக்கு. வெனிலா எசன்ஸ் இல்லாட்டி வெனிலா பவுடர். ஸோ வெனிலா பவுடர் வந்து உங்களுக்கு அமேசானில் கிடைக்குங்க. வெனிலா எசன்ஸ், பியோர் வெனிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா நல்லது. வெனிலா பவுடர் வந்து நீங்கள் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அந்த கடையிலலாம் பேக்கரியிலலாம் வாங்கும்போது ஒரு கப் கேக்கு அந்த மஃபின்லலாம் ஒரு வெனிலா ஃப்ளேவர் வந்து ஸ்ட்ராங்காக வரும் தெரியுமா, அது நீங்கள் இந்த வெனிலா பவுடர் யூஸ் பண்ணால் தான் வரும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒயிட் சாக்லேட் பிளாண்டீஸ். ஸோ ஒயிட் சாக்லேட் சிப்ஸும் கொஞ்சோண்டு டார்க் சாக்லேட் இருந்துச்சு. ஸோ அதையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ், ரொம்ப சிம்பிள், ரொம்ப பேசிக். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ பேக்கிங்கே ஆக்சுவலி ஒரு தெரப்பியூட்டிக்கான விஷயந்தான். அதுலேயும் வீக்கெண்ட்னா ஒரு ஹாப்பினஸ் தான். நம்ம இந்தியாவில் நிறைய பேக்கிங் பண்ணுவேங்க. நான் இப்போ வீக்கெண்டில் மட்டும்தான் பேக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஸ்பேட்ச்லா பாருங்கள், இது எனக்கு அனுஷா வாங்கி கொடுத்தது. ஸோ நம்மளோட கீ, நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஸோ 1/2 கப் கீ வச்சுருக்கேன்ல, அதில் 1/2 கப் சுகர். நீங்கள் வந்து ஐதர் ஒயிட் இல்லாட்டி ப்ரௌன் சுகர் ஜாகரி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெனிலா பவுடர் நான் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. ஸோ அது வந்து நம்மளோட பேக்கிங்கில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணும் டேஸ்ட்டை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த அளவுக்கு க்ரீமி ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து எக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் எக்லெஸ் ஆப்ஷன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நல்லா இன்கார்பரேட் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வச்சுருக்கேன். அதை நான் இந்த பேட்டர்லேயே ஆட் பண்ணிட போகிறேன். பிகாஸ் பேட்டரில் ஆட் பண்ணும்போது நமக்கு ஈவனாக இன்கார்பரேட் ஆகும். ஸோ அந்த பேக்கிங் இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1/2 கப் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் நம்ம இங்கே பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஓட்ஸு, ஸோ அதில் 1/2 கப். அதுக்கப்புறமா நம்மளோட சாக்லேட் சங்க்ஸ் அண்ட் சிப்ஸ். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நட்ஸை வந்து பொடிசாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணலாம். லைக் வால்நட்ஸ், ஆல்மண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு திக்கான பேட்டர் கன்சிஸ்டன்சியில் வருங்க. நல்ல ஒரு திக்கான பேட்டர் மாதிரி. ஓகே, அவ்வளோதான். ஸோ நம்மளோட ஹோல் வீட் அண்ட் ஓட் மீல் பிளாண்டி பேட்டர் ரெடி. ஓகே, இப்போ நம்ம வந்து பேனில் மாற்றிடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ப்ரௌனி பேன் எடுத்து வச்சுருந்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப பெருசு. ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 17 சென்டிமீட்டர். ஸோ ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்கொயர் பேன். பேஸில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்மளோட பிளாண்டி பேட்டர் ஆட் பண்ணிடலாம். நல்லா திக்கான ஒரு பேட்டர் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஆஃப்செட் ஸ்பேச்சுலா எடுத்துக்கோங்க. ஸோ
ஸோ இந்த ஸ்பேச்சுலா வச்சு நம்ம இதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது வந்து ஓரளவுக்கு தின்னாக தான் வரும், ஏன்னா இதில் பேக்கிங் பவுடர் இருக்கிறதுனால பேக் ஆகும்போது ஒரு லிஃப்ட் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஈவனாக ஆனால் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அவன் வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பேனில் நம்ம இதை வச்சாச்சு. 180 டிகிரி செல்சியஸ் அவனில் இது வந்து தின்னாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சது ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும், 15 to 18 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நீங்கள் உங்களோட பேன் சைஸ் அண்ட் திக்னஸை பொறுத்து டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதை இப்போ நம்ம அவனில் வச்சு, எப்போவுமே அவன் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கணும் நீங்கள். ஓகே, அவனில் வச்சாச்சு. இப்போ நான் வந்து டோட்டலாக ஒரு 15 மினிட்ஸ் செட் பண்ண போகிறேன், 16 மினிட்ஸ். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நான் ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ பேக்கிங் நடந்துகிட்ருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், நான் இப்போ ஓப்பன் பண்ணல, அது மாதிரி நீங்கள் இன்பிட்வீனில் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் அவனோட டெம்பரேச்சர் எல்லாமே ஹீட்டெல்லாம் வெளியே போயிடும், உங்களோட கேக் வந்து சிங்க் ஆக வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் நான் பண்ணது மாதிரி பண்ணாதீங்க. நான் கடைசி 2 நிமிஷம்னால திறந்து பார்த்தேன். நாளைக்கு சண்டே. ஸோ யூஸ்வலாக இந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே எலாபரேட்டாக இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லை, எனக்கு சண்டே ரெஸ்ட் எடுத்தால் போதுன்னு இருக்குது. அதனால இன்றைக்கி ஆக்சுவலி நாங்கள் மத்தியானம் ரைஸ் நான் காலையிலே வச்சுட்டேன் இன்ஸ்டன்ட் பாட்டில். நான் மத்தியானம் வந்து பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்ததுனால இங்கே பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோமா. ஸோ நிறைய ரைஸ் லெஃப்ட் ஓவர் வந்துடுச்சு, அதனால தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். நாளைக்கு மார்னிங் வந்து பழைய சாதம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. கிச்சனையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பசங்க வருவாங்க. ஸோ நான் இது ரெடி ஆகிடுச்சுன்னா வெளியே எடுத்து வச்சுட்டு அங்கே போய் உட்காரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். முந்தியெல்லாம் வந்து வீக்கெண்ட் வந்தாலே எங்கடா வெளியே போகலாம் அப்படின்னு தோணும். ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க, எப்படா ரிலாக்ஸாக போய் நம்ம ரூமில் நிம்மதியாக போய் படுக்கலாம், தூங்கலாம், கொஞ்ச நேரம் சில் பண்ணலாம், ஏதாவது படம் பார்ப்போம், ரிலாக்ஸாக எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. வீட்டை விட்டு வெளியே போக தோண மாட்டேங்குது. ஸோ நீங்கள் யாராவது என்ன மாதிரி இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அண்ட் இப்போ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பார்க்கும்போது அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலாக வந்து நம்ம லைஃப் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட். குட்டீஸ் வந்தாச்சு அண்ட் நம்ம பேக்கிங்கும் முடிஞ்சிருச்சு. நைஸ். ஓகே, இங்கே வருங்க, சூப்பராக பேக் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ குட்டீஸ் இஸ் ஹியர். ஐயோ என் கேமரா பொத்துன்னு விழுந்துட்டு. ஹாய் ஹாய். டின்னர் வந்து லெஃப்ட் ஓவர் பிரியாணி இருக்குது, சூடு பண்ணி தரவா? ஓகே. ஸோ நம்மளோட பிளாண்டீஸ் பாருங்கள், நல்லா அழகான ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. அண்ட் நான் வந்து வெளியே எடுக்கும்போது இது வந்து அமுங்கின மாதிரி இருக்கும். எனக்கு டோட்டலாக 16 மினிட்ஸ் தாங்க ஆச்சு, ஏன்னா என்னோடது தின். ஸோ இது கூல் ஆகட்டும். ஓகே, குட்டீஸ் வந்து கம்ப்யூட்டர் பார்த்துட்டே வந்து பிரியாணி என்ஜாய் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஓவர் பிரியாணி இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி. ஆமாம். ஓகே ஓகே ஓகே, நான் இங்கே ரூமுக்கு வந்தாச்சுங்க. இனி அப்படி ஏதாவது படமோ ஏதாவது சீரீஸோ பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். ஸோ அப்போ தான் வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். இன்டர்நெட்டை திறந்தாலே எப்போ தெவங்குப்பா, மூச்சு வாங்குது. இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு இதெல்லாம் ஓப்பன் பண்ணாலே ஒவ்வொரு நியூஸாக பார்க்கும்போது மனசு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உலகத்தில் நடக்கிற நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த வீக்கே ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப டவுனாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயினாட்டு சதீஷ் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. சதீஷோட ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, லைக் ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க. ஸோ
ஸோ அவங்களே ரொம்ப கஷ்டமாக கொஞ்சம் ரொம்ப டவுனாக இருக்காங்க. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது என்னடா இது அடுத்த நிமிஷம் நிலையில்லாத ஒரு லைஃப்பாக இருக்கே அப்படின்றது அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த இன்டர்நெட்டெலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ஜப்பானில் வந்து இந்த ஜூலை மந்த்லையா வந்து ஒரு பெரிய ஜப்பானுன்னு இல்லை இந்த வேர்ல்டில் வந்து அழிவு வரப்போகுது அப்படின்னு யாரோ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. அது என்ன அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது நமக்கு உண்மையிலே ரொம்ப டவுன் ஆகுது. அண்ட் இந்த வேர்ல்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை காரியங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன தான் மோட்டிவேட்டடாக இருந்தாலுமே அடுத்த நிமிஷம் வந்து நிலையில்லாத வாழ்க்கை. ஏன்னா இப்போ எல்லாமே இந்த வீடியோவில் வருது பார்த்திங்களா, ரீலு, இந்த யூடியூப்பில் வந்து எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டு விட்டுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக தான் செய்யுது. நெக்ஸ்ட்டு செகண்டில் வந்து நிலையில்லாத ஒரு லைஃப் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது இப்போது மேபி மெச்சூர் ஏஜ் ஆகிறதுனால ஹிட் ஆகுதா என்னன்னு தெரியல. இப்போ கொஞ்சம் நாளாகவே எனக்கு வந்து ரொம்ப ஹிட் ஆகிட்டே இருக்குது, யான்னு தெரியல. ஸோ நம்ம எப்போவுமே இருக்கிற நிமிஷம் சந்தோஷமாக நிம்மதியாக அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு அட்லீஸ்ட் நல்லது பண்ண முடியாட்டா கூட கெடுதல் நினைக்காம நம்ம வந்து வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு தான் தோணுது. இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது. ஓகே, ரொம்ப எமோஷ்னலாக போயிட்டுருக்கு, அதனால் நம்ம இதோடி நிறுத்திக்கலாம். உங்களுக்கு இந்த இதில் இப்போ நிறைய இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாம் இருக்குல்ல, அதில் ஏதாவது நல்ல மூவியோ சீரீஸ் ஏதாவது இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட்டில். எனக்கு எப்படின்னா நான் வந்து பெருசாக டிவி அதெல்லாம் பார்க்குற ஆள் கிடையாது. லிட்ரலி நான் டிவியே பார்க்க மாட்டேன். அண்ட் மூவிஸு சீரீஸு அதுவுமே நான் வந்து பார்க்கவே மாட்டேன், ரொம்ப எப்போவாவது பார்க்குறது தான். ஸோ ஏதாவது ஃபீல் குட் மூவிஸோ சீரீஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஸோ குட்டீஸ் சாப்பிட்டுட்டு எப்படா வருவாங்கன்னு இருக்குது. பிகாஸ் இந்த வீக் டே பார்த்திங்கன்னா செம்ம பிஸியாக போகுமா, பசங்க டியூஷன்லேருந்து வர்றதுக்கே டைம் ஆயிரும். அதனால் டியூஷன்லேருந்து வந்தோன்னே அவங்களுக்கு ஃபுட்டு டின்னர்லாம் கொடுத்துட்டு போய் தூங்க வைக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். உட்காந்து பேசுகிறதுக்கு கூட நேரமே இல்லை. அதனால் பிள்ளைகளை சாப்பிட்டுட்டு சீக்கிரம் மேலே வாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்தோடனே இன்றைக்கி கொஞ்சம் நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கேன். அண்ட் நாளைக்கு நான் இந்த மாமி டாட்டர்ஸ் டே வந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. அதனால் அதுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கேன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு. அண்ட் இன்னொரு குட் நியூஸ் வந்து எங்கள் ஊரில் மினிசோ வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு டைஸோன்னு நினச்சேன் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் தான் மினிசோ வந்திருக்கு. ஸோ அது ஒரு ஹாப்பி இது, அதுக்கு தான் நாளைக்கு போக போகிறேன். பிள்ளைகள் கேட்டுகிட்டே இருந்தாங்களா, அதனால் பிள்ளைகளை கூட்டிகிட்டு நாளைக்கு வந்து மினிசோவுக்கு போயிட்டு மாமி டாட்டர் டே காலையில் போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஓகே, ஸோ என்னோட 10 நிமிஷம் எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், 5 நிமிஷம் ரேம்பிள் பிளாப்ளா கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்மளோட பிளாண்டீஸ் வந்து பேக் ஆகி கொஞ்சம் கூல் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சைடில் லைட்டாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விடுங்க. ஸோ இதோட டெக்ஸ்சர் வந்து கிட்டத்தட்ட ப்ரௌனீஸ் மாதிரி தான் இருக்கும், பட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். இப்போ இதை வந்து குட்டி குட்டி க்யூப்ஸ் ஆட்டு கட் பண்ணிடலாம். குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணோன்னா த மோர் டு ஷேர். ஓகே, ஸோ ஆல்வேஸ் இந்த என் பீஸ் தாங்க எனக்கு ஒரு ஃபேவரட். இங்கே பாருங்கள், நம்மளோட ஒயிட் சாக்லேட் பிளாண்டீஸ். ஸோ ஒயிட் சாக்லேட் அதுக்கப்புறம் நல்ல மாய்ஸ்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லலாம் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஹெல்தியான இது கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஒயிட் சுகருக்கு பதிலாட்டு
நான் சொன்ன மாதிரி நீங்கள் டார்க் சுகர் அந்த ப்ரௌன் சுகர் ஜாகரி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்மளோட பிளாண்டி சூப்பராக வந்திருக்கு. ஸோ எனக்கு செம்ம ஹாப்பி பிகாஸ் என்னோட ஓன் ரெசிபி இது. ஸோ ஹாப்பி. ஹாட்டாக இருக்கா? எப்படி இருக்குது டேஸ்ட்டு? குட். அன்னைக்கு குக்கீஸ் பண்ணல. ஆமாம், அதே மாதிரி இருக்கு. ஆமாம், கிட்டத்தட்ட இது வந்து உங்களுக்கு குக்கீஸ் டெக்ஸ்டர் தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிடலாம். ஸோ டிஷ்வாஷர் லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க கூட ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர் டிட்டர்ஜென்ட் ஃபார்ச்சூன் அதுதான் ஸ்டில் அதுதான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் அது வந்து அஃபோர்டபுள். மெயின்லி நான் டிஷ்வாஷர் 3 to 4 times 1 day போடுவேன். அதனால ஃபார்ச்சூன் டிஷ்வாஷர் டிட்டர்ஜென்ட் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும், கம்மி ரேட்டு தான். ஃபினிஷ் வந்து கொஞ்சம் கூட ரேட், ஏன்னா இது பாஷோட பிராண்டு. ஆனால் நான் வந்து யூஸ்வலாக அமேசானில் தான் ஆர்டர் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி ஆர்டர் போட மறந்துட்டேன், என்கிட்ட தீந்துடுச்சு பார்த்துக்கோங்க. அப்போ நான் வந்து இங்கே ஸ்விக்கியில் இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போட்டேன்னா இதுதான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து இந்த டப்பா ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இங்கே மூடியில் இப்படி ஒரு சின்ன லிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்படி வச்சுட்டு இப்படி தூவுறதுக்கு வசதியாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இதை மூடி வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நான் ஃபார்ச்சூன் இப்போ ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ ஃபார்ச்சூன் டிட்டர்ஜெண்ட்டை இதில் தட்டி வச்சுக்கலாம். இந்த டப்பா ரொம்ப வசதியாக இருக்குது, இந்த ஸ்பவுட்டோடி இருக்கிறது. ஸோ ஷர்மிகிட்ட சொன்னேன், ஷர்மி நீங்கள் வந்து இதில் ஒரு பாட்டில் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு நீங்கள் வந்து தட்டி வச்சுக்கலாம், நம்ம இது ரொம்ப வசதியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோவையும் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய். ஸோ ஃபைனலி நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் டேடி டே கேர்னு ஒரு மூவி அதை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.